Hi friends, TNBC Group 4 2022 முதல் 55 கொஸ்டின் 55 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒரிஜினல் வினாத்தாளில் விளக்கமான விடைகளுடன் 55 கொஸ்டின் பார்த்துருக்கோம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. 5 மாடுகள் மேய்ந்தன. ஆன்சர் என்ன அப்படின்னா எத்தனை மாடுகள் மேய்ந்தன. இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மீதி இருக்கிற கேள்விகள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகரப்பெயர்ந்து நிற்கும். ஆன்சர் சி. இங்கு நகரப்பெயர்ந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிக. இதில் எது சரியான தொடர்னு கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? சி. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். அடுத்து சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. சரியான தொடருங்கிறதுனால இதுக்கு எதுக்குமே விளக்கம் கொடுக்கல. சரியான தொடரை கண்டறிக. ஆன்சர் டி. தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அடுத்து சரியான அகர வரிசையை தேர்க. ஆன்சர் பி. கோமேதகம், மரகதம், மாணிக்கம், முத்து. ஆன்சர் பி கொடுத்துருக்காங்க. அடுத்து 60 பெயர் சொற்களை அகர வரிசையில் எழுதுக. பி. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். அடுத்து இதிலிருந்து விளக்கமான விடை கொடுத்துருக்காங்க. தேடு அப்படிங்கிறது வினை முற்று சொல். தேடு அப்படிங்கிற வார்த்தைக்கு வினை முற்று சொல் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பி. தேடினார். தேடு அப்படிங்கிறது வேர்ச்சொல். தேடினார் அப்படிங்கிறது வினைமுற்று. தேடிய அப்படிங்கிறது பெயரெச்சம். தேடி அப்படிங்கிறது வினையெச்சம். தேடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர். தேடியவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். அடுத்து பொறுத்துக. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? டி. வெண்பா அப்படின்னா செப்பலோசை. ஆசிரியப்பா அப்படின்னா அகவலோசை. கலிப்பா அப்படின்னா துள்ளலோசை. வஞ்சிப்பா அப்படின்னா தூங்கலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட், அதுக்கு தமிழ் சொல் தங்க கட்டி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக. வௌவல், இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி. வௌவல் அப்படின்னா உயிரெழுத்து. கான்சோனன்ட் அப்படின்னா மெய் எழுத்து. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் அப்படிங்கிறது ஒரு மொழி. அடுத்து நனந்தலை உலகம், வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கான எதிர்ச்சொல். ஆன்சர் சி. சிறிய உலகம். இதற்கான விளக்கம், நனந்தலை உலகம் என்றால் அகன்ற உலகம் என்பது பொருளாகும். எனவேதான் அதன் எதிர்ச்சொல் சிறிய உலகம். நனந்தலை அப்படிங்கிறது அகன்ற உலகம் அப்படின்னா அதோட ஆப்போசிட் வேர் சிறிய உலகம். எதிர்ச்சொல் வேர். எடுப்பு அப்படிங்கிற எதிர்ச்சொல் தருக. எடுப்பு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா முடித்தல். எடுப்பு என்றால் தொடங்குதல் என்பது பொருளாகும். எனவே அதன் எதிர்ச்சொல் முடித்தல் ஆகும். மேடை பேச்சின் முக்கூறுகள் எடுத்தல், தொடுத்தல், முடித்தல் ஆகியனவாகும். அடுத்து தண்டலிற்பதம், இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறையை தேர்வு செய்க. ஆன்சர் சி. தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கேட்டு தன் ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் என்றானது. நிலைமொழியின் ஈற்றில் நகர ஒற்று வந்து வருமொழி முதலில் தகரம் வந்தால் அது டகரமாக மாறும். தன் ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம் என்றாகி தண்டளிர் ப்ளஸ் பதம் என்று புணர்ந்தது. தண்டளிர் ப்ளஸ் பதம் வருமொழியில் வல்லினம் வந்ததால் தண்டளிர் பதம் என்றானது. அடுத்து களம்பகம், இச்சொல்லை பிரித்து எழுதுக. ஆன்சர் பி. களம் ப்ளஸ் பகம். களம் ப்ளஸ் பகம். 96 வகை சிற்றிலக்கியங்களுள் களம்பகம் ஒன்றாகும். இந்நூல் அகப்பொருளும் புறப்பொருளும் கலந்து பாடப்படும். களம் என்றால் 12, பகம் என்றால் 6, மொத்தம் 18 உறுப்புகளை கொண்டது களம்பகம் ஆகும். அந்த 18 உறுப்புகள் என்ன அப்படின்னா புய வகுப்பு, அம்மானை, கார், ஊசல், இரங்கல், மரம், தலை, தவம், சித்து, பான், கைக்கிளை, தூது, வண்டு, குரம், காலம், மாதங்கி, களி, சம்பிரதம். இதுதான் அந்த 18 உறுப்புகள். அந்தாதி தொடை அமைய பாடப்படும் சிற்றிலக்கிய களம்பகம் ஆகும். அந்தாதி தொடை அமைய பாடப்படும் சிற்றிலக்கியம் எது அப்படின்னா களம்பகம் ஆகும். பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா அகநானூறு. ஆன்சர் போரில் விழுப்புண்ணோடு இறந்துவிட்ட வீரர்களுக்கு செய்வது நடுகள் வழிபாடாகும். அகநானூறு 67. நல்லமர் கடந்த நானுடை மறவர் பெயரும் பீடும் எழுதி அதர்தொறும்
பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள். நொய்யா பாடியார். பொருள்: தம் ஆணிரைகளை மீட்க வேண்டி வெற்றியாருடன் நற்போரிட்டு வென்று மரணமடைந்த மானம் மிகுந்த வீரர் மறவர்களுடைய பெயர்களையும் சிறப்புகளையும் நடுகற்களில் பொறித்து வைத்தனர். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது? ஆன்சர் பி, திருக்குறள். குறள் என்றால் 2 அடிகளாலான செய்யுள் என்பது பொருளாகும். மேன்மை பொருந்திய குறள் என்பதால் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருக்குறள் என்று பெயர் பெற்றது. திருக்குறள் என்பது பாட்டை உணர்த்தாமல் நூலை உணர்த்துவதால் அடையெடுத்த கருவியாகும் பெயராகும். அடுத்து சரியான பதிலை தேர்வு செய்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? டி. இதில் கொடுத்துருக்க அனைத்து கூற்றுமே சரி. சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்படுபவர் ஆண்டாள். விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. இந்த 4மே கரெக்டு. இதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. விஷ்ணு சித்தர் என்ற இயற்பெயரை கொண்ட பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள். ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் இட்ட பெயர் கோதை ஆகும். கோயிலில் இறைவனுக்கு சூட்டுவதற்கு வைத்திருக்கும் மலர் மாலையை தான் அணிந்து பார்த்து மகிழ்ந்த பின்னரே அம்மாலையை கோயிலுக்கு கொடுத்து அனுப்புவார். இதனை அறிந்த பெரியாழ்வார் கோதையை கடிந்து கொண்டார். பின்னர் வேறொரு புதிய மலர் மாலையை எடுத்து சென்றார். ஆனால் இறைவன் அதனை ஏற்காமல் கோதை சூடி கொடுத்த மாலையையே தான் விரும்புவதாக கூறினார். எனவே கோதை சூடி கொடுத்த சுடற்கொடி என அழைக்கப்பட்டார். இறைவனையே ஆண்டவள் கோதை என்பதால் ஆண்டாள் என அழைக்கப்பட்டார். ஆண்டாள் தான் இயற்றிய முதல் நூலிற்கு வைத்த பெயர் சங்கத்தமிழ் 30 ஆகும். பாவ நோன்பினை மையமாக கொண்ட இந்நூல் திருப்பாவை என வழங்கலாயிற்று. இவரது 2வது படைப்பு நாச்சியார் திருமொழி ஆகும். இறைவனை நினைத்து உருகி பாடும் காதல் ரசமிக்க 143 பாடல்கள் இந்நூலில் உள்ளன. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? அடுத்த கொஸ்டின். பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆன்சர் பி. ஆன்சர் பியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா குலசேகரர். பன்னிரு ஆழ்வார்கள் ஒருவரான குலசேகர ஆழ்வார் சேரர் குல மன்னர் ஆவார். இவர் இயற்றிய பாடல்கள் பெருமாள் திருமொழி என்ற பெயரில் 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக அமைந்துள்ளன. அடுத்து தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறசமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமையை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். விளக்கம்: தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் என்ற சொல்லுக்கும் சிலப்பதிகாரத்தில் நாடுகான் கதையில் தொல்காப்பியத்திலும் திருக்குறளிலும் காணப்படும் நிறைமொழி மாந்தர் என்ற சொல்லுக்கும் சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் இடம்பெற்றுள்ள சித்தன் என்ற சொல்லுக்கும் உரியவர்கள் சித்தர்கள் ஆவர். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது எது? தூது. விளக்கம்: தூது என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகும். இதன் வேறு பெயர்கள் வாயில் இலக்கியம் மற்றும் சந்து இலக்கியம் என்பனவாகும். ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனை? ஆன்சர் சி, 7. பிள்ளைத்தமிழ் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றாகும். பிள்ளைத்தமிழில் மொத்தம் 10 பருவங்கள் உள்ளன. ஆண்பால் பிள்ளைத்தமிழ் மற்றும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் ஆகிய இரண்டிற்கும் பொதுவான பருவங்கள் 7. காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. பொதுவான பருவங்கள் இந்த 7. ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய இறுதி 3 பருவங்கள் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய இறுதி 3 பருவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல். உழவர் உலத்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை எது அப்படின்னா பள்ளு. வினா எண் 21 இதற்கான விளக்கம் உள்ளது. 21வது கொஸ்டினில் பல்லு பற்றி கொடுத்துருக்காங்க. தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பல்லு இலக்கியம் மருத நிலத்தை மையமாக கொண்டது. பள்ளமான நன்செய் நிலங்களையும் அங்கு நடைபெறும் உழவினை குறிக்கும். எனவே இது உழவர் பாட்டு என்று அழைக்கப்படுகிறது. பன்னிரு பாட்டியல் எனும் இலக்கண நூல் உலத்தி பாட்டு என்று இந்த இலக்கியத்தை குறிப்பிட்டுள்ளது. இதுதான் பல்லு பத்தி பாடல். அடுத்து ஐம்புஜதம்மாள் எழுதிய நூல். ஆன்சர் டி, நான் கண்ட பாரதம். அம்புஜதம்மாள் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம்.
அம்புஜதம்மாள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட வீர பெண்மணி ஆவார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று இவரை அனைவரும் போற்றினர். 1964 பத்மஸ்ரீ விருதினை பெற்றார். தன்னுடைய 70 ஆண்டு கால நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற அரிய நூலை எழுதினார். அடுத்து, பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கின்றது? ஆன்சர் பி, சோழ நாடு. பெரிய புராணத்தில் திருநாட்டு சிறப்பு என்ற பகுதியில் சோழ நாட்டின் நீர்வளம் குறித்து பல பாடல்களில் சேக்கிழார் புகழ்ந்துரைத்துள்ளார். எடுத்துக்காட்டு, காவிரி நீர் மலையிலிருந்து புதிய பூக்களை அடித்து கொண்டு வருகிறது. அப்பூக்களில் தேன் நிறைந்திருப்பதால் வண்டுகள் ஆரவாரம் செய்கின்றன. நீர்நிலைகள் நிறைந்துள்ள சோழ நாட்டிற்கு வளத்தை தரும் பொருட்டு காவிரி நீர் கால்வாய்களில் பறந்து ஓடுகிறது. நாடு முழுவதும் நீர் நாடு என்ற சொல்லத்தக்கதாய் உள்ளது. இச்சோழ நாட்டிற்கு பிற நாடுகள் ஈடாக மாட்டா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை எது அப்படின்னா சோற்றுக்கற்றாழை. பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை சோற்றுக்கற்றாழை நீக்குவதால் இதனை குமரி என்று அழைப்பர். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்ற பழமொழி இம்மருத்துவத்தை விளக்குகிறது. புறநானூற்றை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் உ.வே.சா. ஏட்டுச்சுவடியில் இருந்து புறநானூறு என்ற நூலை முறையாக அச்சில் ஏற்றி பதிப்பித்த பெருமை உ.வே. சாமிநாதர் அவர்களே சேரும். பதிப்பித்த ஆண்டு 1894 ஆகும். 3 அடி சிற்றிலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறு நூறு. 5 + குறுமை + 100 = ஐங்குறு நூறு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என ஐவகை திணைகள் குறித்து குறுகிய 100 பாட்டுகளாக தொகுக்கப்பட்ட நூலாகும். இந்நூல் 3 அடி சிறுமையையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூலாகும். அகவற்பா என்றால் ஆசிரியப்பா என்பது பொருளாகும். சரியான இணையை தேர்வு செய்க. இதில் ஆன்சர் என்ன கொடுத்துறாங்க? சி, டி மற்றும் ஏ சி மற்றும் டி சரி. சி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விசும்பு, வானம், மதியம், நிலவு இந்த இரண்டும் சரி. துவரை, தாமரை மலர்ங்கிறது தவறு. மறை, பவளம்ங்கிறதும் தவறு. துவரை அப்படின்னா முதிரை என்ற மணிவகை பயிர்கள். மறை அப்படின்னா மான். விசும்பு அப்படின்னா வானம், ஆகாயம். மதியம் அப்படின்னா நிலவு, சந்திரன். இதில் என்ன ஒன்றா ஏயும் பியும் தவறு, மீதி ரெண்டும் கரெக்ட். அப்போ சி மற்றும் டி சரி. ஆன்சர் சி. பொருத்தமான விடையை தேர்க. இதுக்கு என்ன ஆன்சர்? ஏ. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். விளக்கம். 14 கீழ்க்கணக்கு நூல்கள் ஒன்றான சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியமாகும். பாரதிதாசனால் இயற்றப்பட்ட குடும்ப விளக்கு தற்கால இலக்கியமாகும். 50 காப்பியங்களுள் 3ஆவதாக அமைந்துள்ள சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியமாகும். 8 தொகை 10 பாட்டு ஆகிய இரண்டும் சங்க இலக்கியங்களாகும். இவற்றை 14 மேல்கணக்கு நூல்கள் என்றும் அழைப்பர். குறுந்தொகை 8 தொகை நூல்களில் ஒன்றாகும். இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். விளக்கம். வெல்லாத தில்லை திருவள்ளுவ வன்வாய் விளைத்தவற்றுள் பொல்லாத தில்லை புரைதீர்த்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாத தில்லை பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையிலே முப்பாலுக்கு நிலத்தே. பாரதிதாசன். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டா கிபி 1812. முதலில் அச்சிட்டவர் தஞ்சாவூர் மலையத்துவசன் மகனார் ஞானப்பிரகாசம். திருமணம் செல்வ கேசவராயரால் தமிழுக்கு கதியாவார் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். விளக்கம். தமிழுக்கு கதி என்று குறிப்பிடும் நூல்கள் கம்பராமாயணம், திருக்குறள். கதி அப்படிங்கிறது கம்பராமாயணத்திலிருந்தும் திருக்குறளிலிருந்து எடுத்திருக்காங்க. தமிழுக்கு கதியாவார் என்ற சொற்றொடர் கம்பரையும் திருவள்ளுவரையும் குறிக்கிறது. இக்கூற்றிற்கு உரியவர் திருமணம் செல்வ கேசவராயர். கம்பருடைய பெயர்லையும் காவும் திருவள்ளுவருடைய பேரில் தீயும் இருக்கிறது. தமிழுக்கு கதியாவார் அப்படிங்கிற சொற்றொடர் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இக்கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னா திருமணம் செல்வ கேசவராயர் ஆவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவலூர் ராமாமிர்தம். விளக்கம். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அழைக்கப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெயரால் 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் 2022ஆம் ஆண்டு முதல் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம் என்று மாற்றப்பட்டது. இத்திட்டத்தின்படி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் +2 வரையிலும் பயிலும் மாணவிகள் கல்லூரியில் சேர்ந்தவுடன் மாதந்தோறும் தலா 1000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் சேர்க்கப்படும்.
ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு எது? கிபி 1730. விளக்கம். கிபி 1730 ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இணையருக்கு மகளாக வேலு நாச்சியார் பிறந்தார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் இவருடைய கணவர் ஆவார். ஆங்கிலேயர்கள் போரில் இம்மன்னரை கொன்றுவிட்டனர். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து 1780 சிவகங்கையை மீட்டார். தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுக்கான அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்துக. ஆன்சர் பி. உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். விளக்கம். அறிவு நிலை, அறியும் ஆற்றல். உரை ஆசிரியர்களின் எடுத்துக்காட்டு. ஓரறிவு உச்சரிதல், தொடுதல் உணர்வு, புல் மரம். ஈரறிவு உச்சரிதல், சுவைத்தல், சிப்பி நத்தை. மூவறிவு உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், கரையான் எறும்பு. நான்கறிவு உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், நண்டு தும்பி. ஐந்தறிவு உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பறவை விலங்கு. ஆறறிவு உச்சரிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல், மனம். இது மனிதன். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை தொடர்ந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதியிலும் அச்சிட்டு அளித்தவர்? ஆன்சர் பி. உவே சாமிநாதர். உவே சாமிநாதனார். உவே சாமிநாதர் பதிப்பித்த நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி. 12 புராணங்கள், 9 உலா நூல்கள், 6 கோவை நூல்கள், 6 தூது நூல்கள், 13 வெண்பா நூல்கள், 3 அந்தாதி நூல்கள், 2 பரணி நூல்கள், 2 மும்மணி கோவை நூல்கள், 2 இரட்டை மணிமாலை நூல்கள், 4 பிரபந்த நூல்கள். டாக்டர் ராபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். ஊரும் பேரும் ராபி சேதுப்பிள்ளை. உரைநடை கோவை மு. கதிரேச செட்டியார். அதாவது இதில் இருக்க உரைநடை கோவை. அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு மு. வரதராசன். அடுத்து தமிழ் இலக்கிய வரலாறு என்ற பெயரில் எழுத்தாளர்கள் பலர் பின்னாளில் எழுதியுள்ளனர். எனினும் மு. வரதராசன் அவர்களின் நூல் முதன்மையாக கருதப்படுகிறது. மூவா அவர்களின் நூலை சாகித்ய அகாதமி வெளியிட்டுள்ளது. கதையும் கற்பனையும் அப்படிங்கிறது. இதில் இருக்க கதையும் கற்பனையும் பூரணலிங்கம் பிள்ளை. அடுத்து தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்கள் இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். விளக்கம். பரிதிமாற் கலைஞர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் பயின்ற அதே கல்லூரியில் தமிழ் துறை பேராசிரியராக பணியில் சேர்ந்தார். பிற துறை மாணவர்களும் அவருடைய வகுப்பிற்கு வந்து ஆர்வத்துடன் பாடம் கேட்பார்கள். தமிழ் பயிலும் ஆர்வமுடைய மாணவர்களுக்கு தம் இல்லத்திலேயே சுவைபட கற்பித்ததுடன் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் அழைத்தார். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? தூத்துக்குடி. விளக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் 1876, 2003 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளில் ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை கிபி 300 முதல் கிபி 300 வரையிலான காலகட்டத்தை சேர்ந்தவை. அடுத்து ஈவேராவுக்கு பெரியார் என்ற பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? ஆன்சர் சி. 1938 நவம்பர் 13 சென்னை 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். விளக்கம். 1938 நவம்பர் 13 அன்று சென்னையில் டாக்டர் எஸ். தருமாம்பாள் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மகளிர் கூட்டத்தில் ஈவேரா அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 1970 ஜூன் 27 அன்று ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது. பெரியாரின் சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்கு இவ்விருது வழங்கப்பட்டது. நடன கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ் தன்னுடைய நடன திறமையால் அமெரிக்கா, லண்டன், கனடா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுவதும் பயணித்து தம் பரதத்தால் பல்லாயிரம் மேடைகளை உயிரோட்டமாக மாற்றி வருகிறார். தஞ்சை கிட்டப்பாவிடம் பரதம் பயின்றவர் நர்த்தகி என்ற பெயரை கிட்டப்பாவை இவருக்கு சூட்டினார். திருவாசகம், தேவாரம், திருக்குறள் ஆகியவற்றை மையமாக கொண்டு பரத நிகழ்ச்சிகளை இவர் நடத்துகிறார். சாதனைகள். திருநங்கை என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர். திருநங்கைகளுள் முதல் கடவுச்சீட்டு, தேசிய விருது, மதிப்பூர் முனைவர் பட்டம் பெற்றார். விருதுகள். தமிழக அரசின் கலைமாமணி விருது, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாதமி விருது, இந்திய அரசு தொலைக்காட்சியில் ஏ கிரேட் கலைஞர், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சிறந்த கலைஞர், பெரியார் பல்கலைக்கழகத்தின் மதிப்பூர் முனைவர் பட்டம், இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதினை பெற்ற முதல் திருநங்கை ஆவார். பொங்கற் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்?
காஞ்சி. பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு எழுதிய பொங்கல் வாழ்த்து கடிதம் காஞ்சி இதழில் வெளிவந்தது. மக்களுடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாட இயலாத நிலையினை எண்ணி வருந்துவதாக அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வாழ்த்து கடிதம் மூலம் மக்கள் அனைவரும் வாழ்த்தியதுடன் கவிஞர் முடியரசனின் கவிதையையும் மேற்கோள் காட்டி எழுதியுள்ளார். கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. விளக்கம்: கவிஞர் மு. மேத்தாவின் கவிதை நூலான ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற படைப்பிற்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம் ஆகியவை மு. மேத்தாவின் கவிதை நூல்களாகும். ஊர்வலம் என்ற படைப்பு தமிழக அரசின் முதற் பரிசினை வென்ற நூலாகும். மு. மேத்தாவின் சோழ நிலா என்ற புதினம் ஆனந்த விகடன் பொன்விழா இலக்கிய போட்டியில் முதற் பரிசு வென்றது. இதுதான் டிஎன்பிசி குரூப் 4 2022 கேட்ட தமிழ் கொஸ்டினில் 55லேருந்து 100 வரைக்கும் இதில் இருக்குது. அதுக்கு அடுத்து வீடியோவில் பொது அறிவு பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.